ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பிளண்டர் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் பெரிய கேப் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியாக தான் இருந்தேன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிளண்டரில் இன்னைக்கு ஒரு குவாலிட்டியான ரெண்டர் எப்படி எடுக்கலாம், அதாவது ப்ராப்பராக பேசிக்காக எப்படி ரெண்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நிறையா வந்து மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் 3D, அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து நம்ம ஃபுல் டுட்டோரியலும் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கொரோனா ரெண்டர், வீரே, இந்த ரெண்டெண்ணம் இருக்கும். ஆனால் பிளண்டரில் அப்படியெல்லாம் கிடையாது. வீரேவும் இல்லை, கொரோனா ரெண்டரும் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ரெண்டர் இன்ஜின் இருக்கு. அந்த ரெண்டர் இன்ஜின் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.0 அப்படிங்கிறது. இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன அப்டேட் மட்டும்தான் வந்து 3.0 கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால ஓவராலாக ஒரு லே அவுட்டை போட்டு, அதாவது ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நியூ ஃபைல் இருக்கும். நியூ ஃபைலுங்கிறது வந்து நிறைய கேட்டகரிஸ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜென்ரல்னு கொடுத்துட்டீங்கன்னா காமனா இருக்கிற லே அவுட் வந்துடும். அடிஷ்னலா இருக்கிறது பாத்தீங்கன்னா அனிமேஷன் பண்றதுக்கு, ஸ்கல்பிங் பண்றதுக்கு, விசுவல் எஃபெக்ட்ஸ் அது ரிலேட்டடா இருக்கிற சாஃப்ட்வேர், அதாவது பிளண்டர்லயே செகண்டரி சாஃப்ட்வேருக்கு லோட் ஆகும். நான் வந்து ஜென்ரலா 3D தான் பண்ண போறேங்கிறதுனால ஜென்ரலே கொடுத்துக்கிறேன். இல்ல ப்ரீவியஸா நீங்க ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ரீசன்ட் ஃபைல் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல இதுல பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட், அதாவது மேனுவலா இருக்கிற டுட்டோரியல் பத்தி வெப்சைட், அவங்களோட வெப்சைட்ல போய் கூட பார்த்துக்கலாம். இது வந்து நான் ஜென்ரல் கொடுத்துறேன். ஜென்ரல் கொடுத்தனவே பாருங்க, நம்மளோட லே அவுட், அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன இருந்துச்சோ அந்த லே அவுட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதோட ஷார்ட்கட் மட்டும் மறக்காம பார்த்துக்குங்க. ஏன்னா ஷார்ட்கட் தான் இருக்கிறதுலயே ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. நான் மிடில் மவுஸ் பட்டனை பிடிச்சி, அதாவது இது விபோர்ட்ல ரொட்டேட் பண்ணு, அதாவது கிளிக் மிடில் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் கொடுத்தோம்னா கிரிட் பாயிண்டே வந்து டோட்டலா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் ஸ்மூத்தா அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மிடில் மவுஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கீழே எடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகே, அப்படின்னா பேன் டூல் என்ன பண்றது, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டிராக் அண்ட் டிராப், மிடில் மவுஸ் பட்டனே தான், எல்லாமே மிடில் மவுஸ் பட்டன் தான். லாங் ப்ரெஸ் பண்ணதை கை எடுக்காதீங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரெண்டையுமே கை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேன் டூலுக்கு ஷிஃப்ட் பிடிச்சி மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு கண்ட்ரோல் பிடிச்சி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நார்மலா எதையுமே கீபோர்டில் பிடிக்காம வெறும் மிடில் மவுஸ் பட்டனை பிடிச்சிங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். சரி ப்ரோ, இப்போ ஒரு வியூ தான் இருக்குது. அதாவது இது வந்து பெர்ஸ்பெக்டிவ்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, லெஃப்ட் சைடு டாப்ல பார்த்தீங்கன்னா யூசர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றதுங்களா, இதுதான் இது. சரி, எனக்கு டாப் வியூ வேணும், அதாவது 2D வியூக்கு போகணும் அப்படின்னா நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டாப் வியூ வந்துடும். 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, 3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரைட் வியூ. ஆக்சுவலாக நம்ம 3ds மேக்ஸ் மற்ற சாஃப்ட்வேர்ல லெஃப்ட் வியூ பார்ப்போம், இங்கே வந்து ரைட் வியூ இருக்கும். அதே மாதிரி 9 பண்ணீங்கன்னா லெஃப்ட் வியூ, அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 வியூ வந்து 4 கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் பிளஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு உள்ள போகும். ஓகேங்களா? 0 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கேமரா ஒன்று ஆல்ரெடி பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு, அதனால கேமரா வியூ போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து விபோர்ட் கண்ட்ரோலை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். கேமராவிலேருந்து வெளியே வரணும்லாம் கிடையாது. மிடில் மவுஸ் பட்டன் பிடிச்சி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணாலே கேமராவிலேருந்து வெளியே வந்துடும். டிஃபால்ட்டாகவே சொன்னேன், இங்கே ஒரு கேமரா இருக்கும், இங்கே ஒரு லைட் இருக்கும், நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி ப்ரோ, அடிஷ்னலாக நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஷிஃப்ட் ஏ பிடிச்சிங்கன்னா இந்த ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஷிஃப்ட் ஏ பிடிச்சும் கொண்டு வரலாம். அப்படி இல்லையா, இங்கே பாருங்க மோட் ஆப்ஷன் பக்கத்தில் ஆடு இருக்குங்களா, ஆடை கிளிக் பண்ணாலும் கூட இது வந்து இந்த ஆடோட ஷார்ட்கட் தான் வந்து ஷிஃப்ட் ஏ. இதில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து கியூபை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணணும், ஒரு கியூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ 2 கியூபு ஒரு கியூப் மேல இருக்கு ஓவர் ரைட் ஆயிருக்கு. அது எப்படி பார்க்கலாம்னா இங்க பாருங்க, லேயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சீன் கலெக்ஷன்ஸ். இதுல இருக்கிறது நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்களோ ஸ்டேஜ் எல்லாமே வந்து ஒரு காப்பி வந்து உங்களுக்கு இங்க எடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? கியூப் 1 இருக்கு, கியூப் 2 இருக்கு. கியூப் 1 ஹைட் பண்ணனா இது. சரி ப்ரோ, எனக்கு இப்போ இந்த கியூப் வந்து நகர்த்தி வைக்கணும் அப்படின்னா மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல், இதை வச்சுதான் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை நேவிகேஷன் பண்ண முடியும். இப்போ இங்க பாருங்க, இந்த சைடு டூல்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மூவ் டூல் ஜி ப்ரெஸ் பண்ணீங்கனாலே மூவ் டூல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் வரும், இங்க இருந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது, வெறும் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஜியை ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஏரோ காட்டாது, ஆனா ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும். இது வந்து ஒரு டைப். ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் டூல் பக்கத்துல வைங்க. ரொட்டேட் டூலோட ஷார்ட்கட் 6. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் நார்மலா ரொட்டேட் ஆகும். அது இல்லையா, ரொட்டேட் டூலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதோட சிம்பிள் வந்து வரும். வெறும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து வராது. ஓகேங்களா? ஸ்கேல் டூல் அதே மாதிரி தான். ஆப்ஜெக்டை வச்சுட்டு
ஸ்கேல் பண்ணிக்கலாம். எந்த டைரக்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு இது சென்டர் பிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் செலெக்ஷன் டூல் தான். வெறும் செலெக்ஷன் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பண்ண முடியும். நீங்கள் அந்த கர்சரை பக்கத்தில் கொண்டு போய் வச்சாலே அதோட ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாகவே காட்டிடும். இது என்ன அப்படின்னா கர்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்சர் பாயிண்ட்டுங்கிறத நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கர்சர் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் எந்த இடத்துல வேணாலும். இப்போ நான் இந்த இடத்துல கர்சர் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ இங்கே வச்சிருக்கேன். ஷிஃப்ட் ஏ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மெஸ்ஸில் போய் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டேன்னா நான் எங்கே கர்சர் பாயிண்ட் இருக்குதோ அங்கே தான் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் சென்டரில் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கர்சரை பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிட்டு இருக்கணும்ல. எனக்கு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் கிட்ட வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், எங்கே அந்த கர்சர் இருக்குதோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் போய் செட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற நேவிகேஷன் கண்ட்ரோலோடது. நார்மலாக இருக்கிறது இந்த டூல்ஸ் வந்து மெயின் டூல்ஸு. கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்போஸ் எடிட் மோடு போகணும், அங்கே வந்து ஸ்கல்பிங் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதெல்லாமே வந்து மேலே இருக்கும். இல்லாட்டி இங்கே இருக்கு பாருங்க, மோட் டைப்புன்னு இருக்கு. மோட் டைப் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ இருக்கு. இந்த இதில் வந்து இப்போ நேவிகேஷன் நிறைய இருக்குது. இங்கே ஆப்ஜெக்ட் டைப் வந்து எடிட் மோடு போனோம்னா எடிட் மோடு போனால் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக பாலிகான் அந்த எட்ஜஸ் எல்லாம் வெட்டக்ஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணி ஒரு கிரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஸ்கல்ப்டிங் அப்படின்னா ஃபுல்லாகவே எடிட் மோடு கட்ட போகிறது. இது வந்து இதோடது. சப்போஸ் நான் இந்த பாக்ஸ் கொடுக்குறேன், இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் மோடு போய் ஷிஃப்ட் ஆப்ஜெக்ட் மோடில் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் மங்கி சாரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் மோடில் வந்து ஸ்கல்ப்டிங் மோடு. இப்போ இங்கே இருந்து புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி என்ன எடிட் வேணாலும் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணனாலும் கூட ஈஸியாக பண்ணலாம். ஆனால் என்ன, உங்களுக்கு இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து இது தேவைப்படும். பென் டேப்லெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? சுத்தமாகவே அந்த உருவத்தை மாற்றி விட்டுலாம். சரி, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து செக்மெண்ட் எப்படி பார்க்கறது? ஏன்னா செக்மெண்ட் இருந்தால் தான் லோ பாலியா ஹை பாலியான்னு ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். செக்மெண்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒயர் ஃப்ரேமு, ஒயர் பிளஸ் ஸ்கின்னு இந்த மாதிரி வந்து நிறைய வைக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடு டாப்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா ஒயர் ஃப்ரேமு, இதவே ரெண்டாவது கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கின்னு, மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு லைட்டிங்காக கொடுக்குறது, நாலாவது பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் மோடு வந்துடும். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லையா ரெண்டரிங் மோடு இருக்கு, ஆப்ஜெக்ட் மோடில் போய்க்கிறேன். வெறும் இசட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கிருந்த ஆப்ஷன்ஸே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல காக்கும். ரெண்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டர் மோடு வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். சரி, இப்போ இதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும், ப்ராப்பராக லைட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிரவுண்டு மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணலாம். கிரவுண்டு செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுங்க. அதாவது ஷிஃப்ட் பிடிச்சி ரெண்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். மூவ் டூல் பிடிச்சி கிரிட்டுக்கு மேலே கொண்டு வாங்க. கிரிட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இதுக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி கிரிட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ கேமரா வியூக்கு 0 போய் பாருங்க. கேமரா வியூவில் என்னென்ன தெரியுது, கரெக்டாக ஆப்ஜெக்ட் தெரியுது அப்படின்னா நம்ம 0 ஆப்ஜெக்ட் ரைட்டாக கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கேமரா வியூவில் தெரியுது. இது மட்டும் தான் ரெண்டர் ஆகும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஃபோக்கஸ் ஆகாது, ரெண்டர் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்க, இல்லை தனித்தனியாக செலக்ட் பண்ணாலும் ஓகே. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ரைட் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கு. இதில் கலர் கலராக ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐகான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐகான் வந்து ரெண்டரிங்காக கொடுக்குற ஐகானு, அதுவே கடைசியில இருந்து ரெண்டாவது ஐகான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்காக கொடுக்குற ஐகானு. ஓகேங்களா? இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நோன் இருக்குது. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் நோ தான் இருக்கும், ரெண்டு ஆப்ஜெக்ட் பிடிச்சாலும் நோ தான் இருக்கும். இப்போ நியூ மெட்டீரியல் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெட்டீரியல் நம்மளுக்காக கிரியேட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணவே ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிரும். நம்மளுக்கு ஒயிட் கலர் இருக்கு. இப்போ இந்த கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். இங்கே பாருங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இது ஒரு கலரு. இந்த இதுக்கு ஒரு மெட்டீரியல்னா இதை செலக்ட் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்துடும். இதுக்கு வந்து வேற ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது ரெண்டாவது கலரு. சப்போஸ் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நியூ மெட்டீரியல் கிரியேட் பண்றது, இதுல வந்து மெட்டீரியல் எடிட்டருங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்காது. இப்படிதான் வச்சு நம்மளோட மெட்டீரியல் வந்து ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். கிரவுண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஏ, நார்மல் பிளைன் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒரு பிளைன் இருக்கு. இந்த பிளைனை சென்ட்ரல் ஆப்ஜெக்டோட இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்கேல் டூலு, சரி ரொட்டேட் டூல் எடுத்துட்டேன். ஸ்கேல் டூலுக்கு எஸ் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நான் அந்த கேமராவோட விளிம்பு டு விளிம்பு மட்டும்தான் பார்த்துருக்கேன்.
மற்ற பிரகாரம் வேற எதையுமே நான் நோட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அந்த பாக்ஸை விட்டு கேமரா விட்டு வெளியே போயிருக்கா ஃபோக்கஸு அப்படின்னா, ஏன்னா பிளெயின் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து தரையில கரெக்டாக போடும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் மேலே ஆப்ஜெக்டை மேலே தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ரெண்டர் ஷேடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இது இல்லாமல் லைட்டிங்கை நான் கொஞ்சம் பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா எனக்கு 4 வியூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. 4 வியூ கொண்டு வர்றதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் கியூ. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு 4 வியூ எடிட்டிங் வந்து உங்களுக்கு அழகாக கிடைச்சிடும். இப்போ நம்மளோட ஆப்ஜெக்டை நீங்கள் எங்கே வேணாலும் பிடிச்சி அழகாக மூவ் பண்ணி கொண்டு வந்து சீன் மேலே வச்சிடலாம். ஏன்னா 4 வியூ எடிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் வியூ வராது, அதுக்கு பொதுவாக ரைட் வியூ மட்டும்தான் வரும். லெஃப்ட் வியூ வேணும்னா இந்த வியூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வியூவில் போய் நயன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூ வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ணுறதா, பட் கேமரா வியூ இங்கே இருக்கட்டும், இந்த வியூ எல்லாமே இந்த சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரெண்டரிங்க்கு ரெண்டர் செட்டப் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்லங்க, இந்த கேமரா ஐக்கான் இதில் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு ரெண்டர் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரெண்டர் இன்ஜின்ங்கிறது வந்து ரெண்டு ரெண்டர் இன்ஜின் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இவி அப்படிங்கிறது இஇவிஇ. இது வந்து இவிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் ரெண்டர், அதாவது மேக்ஸ்ல எல்லாம் இன்ட்ராக்டிவ் ரெண்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு ப்ரிவியூக்கு எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ், அதாவது ஒர்க் பண்ணிட்டு ஒரு ப்ரிவியூ பார்க்கறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் இவி அப்படி இந்த ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டர் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ரேட் ரேசிங்கான அதோட எஃபெக்ட் வந்து இவியில் வராது, ஆனால் நல்ல ஸ்பீடாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ரேட் ரேஸும் சேர்ந்து வரணும் அப்படின்னா சைக்கிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது ரெண்டர் டைம் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்கும், செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிபியூவா ஜிபியூவா அப்படிங்கிறது கீழேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிபியூ கொடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பேஸ் பண்ணி ஆகும், சிபியூ கொடுத்தீங்கன்னா ப்ராசஸர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டர் இருக்கும். நான் வந்து ஜிபியூவே கொடுத்துக்கிறேன், ஏன்னா என்கிட்ட வந்து 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. இப்போ இதவே வந்து சிங்கிள் வியூக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்களா நல்லாவே வந்து குவாலிட்டியான பிக்சர் வந்து எனக்கு நல்லாவே கிடைக்குது. இது வந்து விபோர்ட்லையும் பார்த்துக்கலாம், இதுலையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அவுட்புட் ரேஞ்சு இந்த சைஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. லைட்டிங் பொசிஷன் மாற்றினாலும் கூட ஈஸியாக மாற்றிக்கலாம். நான் லைட்டிங் பொசிஷன் மாற்றுறது தான் மெயினாக இதில் வந்தேன். இங்கே லைட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒயர் ஃப்ரேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் இசட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒயர் கொண்டு வந்துருங்க. எல்லாத்துலேயும் ஒயர் வந்துருச்சு. லைட்டிங் இங்கே இருக்குது லைட்டு. இந்த லைட்டை மூவ் பண்ணுறதை பொறுத்து நான் இங்கே வச்சுட்டு இப்போ ஜி ப்ரெஸ் பண்ணிட்டு சாலிடு வேண்டாம் ரெண்டர் கொடுத்தா தான் ரெண்டரோட தோதும். லைட்டை தள்ளி வச்சனால பார்த்தீங்களா அந்த சைடு போயிட்டு லைட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் நம்மளோட இது கட்டை இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து ஒரு டைப் ஆமா. இது சரி ப்ரோ எனக்கு எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னாலும் கூட நீங்கள் நார்மலாக இது கொடுப்பீங்க பார்த்தீங்களா, ஷிஃப்ட் ஏ அது கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா லைட்டிங் இருக்கும். லைட்டிங்கில் நிறைய லைட் இருக்குது. உங்களுக்கு என்ன லைட் வேணுமோ லைட் வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2-3 லைட் கொடுக்க ஆப்ஜெக்டோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லைட்டை நான் டாப்ல தூக்கிட்டேன். இப்போ லைட்டோட செட்டிங்ஸ் பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரெண்டரிங் போய் லைட்டிங் வந்துருச்சுங்களா, லைட்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாயிண்ட் லைட்டை செலக்ட் பண்ணதுனால பாயிண்ட் லைட் வந்துருக்குது. சப்போஸ் வேற லைட்னா டைரக்ட் லைட்டு. இப்போ டைரக்ட் லைட்டோட கலர் மாற்றினாலும் கூட இப்போ அந்த லைட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட பவர் பாருங்க 1000 வாட்ஸ் இருக்குது. கம்மி பண்ணிட்டேன்னா பிரைட்னஸ் கம்மியாகும், அதிகம் பண்ணால் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி கலர் மாற்றினாலும் கூட அதோட கலர் மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நான் பாயிண்ட் லைட்டோட இன்டென்சிட்டி அந்த சைடு, இப்போ இதோட கலர் வந்து நான் வேற டோன் மாத்திரன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லைட் ஆயிடுச்சா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை லைட் வேணாலும் கிரியேட் பண்ணி அவுட்புட்டை சூப்பராக கொண்டு போகலாம். ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லைட்டோட செட்டப்பு நான் இன்னொரு லைட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ லைட் செக்ஷன், இதில் என்ன லைட் வச்சுக்கலாம், ஸ்பாட் லைட், ஏரியா லைட் வச்சிடலாம். ஏரியா லைட்டுங்கிறது இது வந்து எந்த டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது, ரெக்டாங்குலரா ஸ்கொயரா இல்லை டார்க்கா டிஸ்ஸா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைட்டோட இது சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த லைட்டோட கலர் குவாலிட்டி வந்து ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம மாடலுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா மாடலை செலக்ட் பண்ணுங்க, மெட்டீரியல் போயிருங்க.
மெட்டீரியல்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரஃப்னஸ்ன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ரஃப்னஸ் வேல்யூவை கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன், ரஃப்னஸ் மேப் அதிகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வராது. கம்மி பண்ண ரிஃப்ளெக்ஷன் வரும்போது அவுட்புட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ரஃப்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன். இப்போ ஓவராலா நம்மளோட ஃப்ளோரை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளோருக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்க. ஃப்ளோர் மெட்டீரியல்லையும் ஒரு டார்க் கிரே மாதிரி ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக கிரே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணிங்கன்னா அங்கே பாருங்க ரிஃப்ளெக்ஷன், அதாவது ரஃப்னஸ் வந்து ரொம்ப 0ல வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆட் ஆகும். அதிகம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதாகும். நம்ம மேட் ஃபினிஷிங் நம்மளுக்கு ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்டோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். அவுட்புட் சைஸ்க்கு கீழே பாருங்க அந்த பிரிண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட அவுட்புட் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ரெசல்யூஷன் XY இந்த 2 இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது வந்து 3840, அதுக்கு அடுத்தது 2160, அதாவது 4K ரெசல்யூஷனோட சைஸ் வந்து நான் வச்சிருக்கேன். இந்த சைஸ் தான் அவுட்புட் நம்ம நார்மலாகவே வரும். இதுக்குள்ளே போய்க்கங்க, இதுக்குள்ளே போய் எல்லாமே ஓகேவா, பிரிண்ட்டும் எல்லாமே ஓகேவா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட்டு PNG வேணுமா இல்லை JPEG வேணுமா, இப்போதைக்கு வந்து JPEG வச்சிடலாம். இப்போ ஃபைல் பார்த்து அவுட்புட் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப் செட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்களா பார்த்து செட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டர் கொடுக்குறதா, ரெண்டர் கொடுக்குறதுக்கு மெயின் மெனுவில் ரெண்டர்னு ஒரு மெனு இருக்கு பாருங்க, இதில் கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டர் இமேஜ், ரெண்டர் அனிமேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் ரெண்டர் இமேஜ் F12 இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இமேஜ் வந்து ரெண்டராக ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா சைக்கிள் ரெண்டர் தான் வச்சிருக்கோம். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரெண்டர் இருக்கும். யூடியூப் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அதில் வந்து நம்மளோட புதுசாக இனோவேட்டிவாக என்ன கிரியேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்டேட் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.